வணக்கம், நான் டாக்டர் வாணி மாதவன், மகப்பேறு மருத்துவர். ஆகஸ்ட் முதல் வாரம் உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாடுகிறோம். தாய்ப்பால் என்பது மிக ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவாக குழந்தைக்கு கருதப்படுகிறது. குழந்தை பிறந்த முதல் அரை மணி நேரத்திற்குள்ளிருந்து 1 மணி நேரத்திற்குள்ளாக குழந்தைகளுக்கு தாய்ப்பால் புகட்டுவது மிக நல்லது. தாய்ப்பால் கொடுப்பதனால் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு தன்மை, அறிவு ஆற்றல் திறன் கூடுகிறது. ஸோ தாய்ப்பாலை தவிர்த்து வேற எந்த உணவும் முதல் 6 மாதங்கள் வரை கொடுக்காமல் தவிர்ப்பது நல்லது. தாய்ப்பாலுக்கு ஊட்டச்சத்து தவிர்த்து வேற எந்த நிகரான உணவும் இணைய ஆகாது. இது உங்களுக்கே தெரியும்ன்றது நினைக்கிறேன். தாய்ப்பால் கொடுக்கும் போது கரெக்ட் ஃபீடிங் பொசிஷன் ரொம்ப முக்கியம். படுத்து கொடுப்பது தவிர்த்துக்கிறது நல்லது. தாய்ப்பால் குழந்தைய மார்போடு அணைச்சிக்கிட்டு குழந்தையின் அந்த வாய்ப்பகுதி அந்த காம்போடு இது பண்ணி அந்த லிப்பு இப்படி இவர்ட் ஆகிற மாதிரி சப்ப விடும்போது குழந்தை நல்லா இதாகும். அப்போ தான் நம்ம ரொம்ப நேரம் குழந்தை உரியும் போது குழந்தையும் டயர்ட் ஆகாமல் இருப்பது, நமக்கு அந்த காம்பில் கிராக்டு நிப்பிள்ஸ் இதெல்லாம் வராமல் தவிர்த்துக்கிறது நல்லதாக தெரியும். தாய்ப்பால் கொடுப்பதனால பெண்களுக்குமே உடல் எடையை கட்டுக்குள் வைப்பதற்கு உதவும். தாய்ப்பால் கொடுப்பதுனால நமக்கு கருத்தடையாகவும் இருக்கும். அதனால் மாதவிடாய் தள்ளி போகுவதும் இருக்கும். ப்ளஸ் கருத்தடைன்றது அடுத்த ப்ரெக்னன்சியையும் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால். வெயில் காலம்னா தண்ணி எல்லாம் கொடுக்கலாமா? பால் கொடுக்க தாய்ப்பாலே சிறந்த உணவு. தண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. தாய்ப்பாலே நீர் சத்து, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் அடங்கி இருப்பதனால தண்ணி மட்டும் தவிர்த்துட்டு தாய்ப்பால் மட்டும் கொடுப்பது நல்லது. குழந்தைகள் டாக்டர் மருத்துவரின் அறிவுரைப்படி நம்ம எப்படி செயல்படுறோமோ அது குழந்தைக்கு பிற்காலத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருக்கும். நிறைய பேர் நமக்கு சக்கரை தண்ணி கொடுக்கலாமா, தேன் கொடுக்கலாமா, குழந்தை பிறந்தவுடன் இதெல்லாம் வாயில் வைக்கலாமான்னு கேட்பாங்க. நாங்கள் we are not convinced with that, we say no to that. எதனால் அப்படின்னாக்கா, சில நேரங்களில் கையில் வைப்பாங்க ஸ்பூனில், அது ஸ்டெரைலாக இருக்காது, அதனால் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். ஒரு சில குழந்தைகள் ஈவன் அ ட்ராப் கவுண்ட்ஸ். ஸோ அதனால் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது பெட்டர். தாய்ப்பாலே போதுமான சிறந்த உணவு. குழந்தை பிறந்த அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்திற்குள்ளாகவே தாய்ப்பால் கொடுப்பது மிக சிறந்தது. சில நேரங்களில் சிசேரியன் பண்ணியிருப்போம், மயக்கம் எந்த மாதிரி மயக்கம் கொடுத்துருக்கோம், பொது மயக்கம் கொடுத்துருந்தா தாய் மயக்க நிலையில் இருக்கும் போது கொடுக்க முடியாததுனால ஒரு 4 மணி நேரம் கழித்து கூட கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இமீடியட்டாக கொடுப்பது மிக சிறந்தது. பிரசவத்துக்கு முன்னாடி இப்போ மார்பகத்தை எப்படிமா பராமரிச்சு? அதாவது கருத்தரிச்ச நாள் முதல்ல இருந்ததே நமக்கு மார்பகத்தில் மாற்றங்கள் உண்டாகும். சிலருக்கு பிறவியிலேயே நம்ம உடல் ரீதியாகவே இந்த காம்பு உள்வாங்கந்து இருக்கும். அது பேர் இன்வெர்டட் நிப்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இன்வெர்டட் நிப்பிள்ஸை நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாது. பட் ஒரு சிலவங்களுக்கு காம்பு சிறுசாக இருக்கும். அதனால தான் குளிக்கும் போது நம்ம அந்த காம்பை வெளியில் எடுத்து விட சொல்லுவோம். குளிக்கும் போது அந்த நீர்த்தன்மை இருக்கிறதுனால ஒரு மாய்ஸ்சரைசிங் இது மாதிரி ஆக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம வெறுமனே எடுத்து விடும் போது பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நிப்பிள் புல்லிங்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ நிப்பிள் புல்லிங்க்குனே அதுக்கான ஒரு அப்ளிகன்ஸ் மாதிரிலாம் வந்துருச்சு நமக்கு. ஜஸ்ட் அதை வச்சு ஒரு வேக்யூம் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை உள்ளாருந்து வெளியில் இழுத்து விடலாம். இதை நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு முன்னாடியே இருந்து நம்ம இதை பண்ணலாம். ஆர் டெலிவரிக்கு அப்புறமும் அது வரல அப்படின்னா அந்த மாதிரி புல் பண்ணி நம்ம அதை காம்பை வாயில் வச்சு ட்ரை பண்ணணும். பட் எவ்வளோ நேரம் குழந்தைய நம்ம சப்ப விடுறோமோ அவ்வளோ நேரம் நமக்கு நல்லது. பால் ஊறத்தன்மையும் அதிகரிக்கும், காம்பும் நல்லா வெளியில் வரும். நமக்கு தாய்ப்பால் நிறைய கிடைக்க என்னம்மா பண்ணலாம்? தாய்ப்பால் நிறைய கிடைக்கிறதுக்கு நல்ல நிறைந்த ஊட்டச்சத்துக்கள் ஒரு நிறைந்த உணவாக சாப்பிடணும். கீரைகள், சிறு தானியங்கள், பால், இதெல்லாம் பாலில் கால்சியம் சத்து இருக்குது. இதே நான் வெஜிடேரியனாக இருக்கிறவங்களாம் தான் மீன், மாமிச பொருட்கள் சாப்பிட சொல்லுவோம். பட் அதே தருணத்தில் கொஞ்சம் இந்த உப்பு, புளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது. நல்ல நீர் சத்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு தடவையும் பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 or 2 glasses ஆஃப் தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா நமக்குமே டீஹைட்ரேஷன் ஆகாமல் தாய்ப்பால் கொடுக்கும் போது நம்மளுமே டீஹைட்ரேஷன் ஆகிடுவோம். நீர் சத்து குறைபாடு ஏற்படுவதனால அதை தவிர்த்துக்கிறதுக்கு தண்ணி குடிச்சிட்டு நீங்களும் தாய்ப்பால் கொடுப்பது மிக சிறந்தது. குழந்தை பிறந்து எத்தனை நாள் வரைக்கும் குழந்தைக்கு பால் கொடுக்கணும்? 6 மாதங்கள் வரைக்கும் கொடுப்பது மிக சிறந்தது. அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் மில்க் ஃபீடிங். எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்ன்றது வேற எந்த உணவுகளும் இல்லாமல் 6 மாதத்திற்கு பிறகு துணை உணவுகள், இப்போ ராகி கூழுன்றோம், அரிசி கஞ்சின்றோம், அது கூட சேர்த்து தாய்ப்பாலையுமே 18 மாதங்கள் வரைக்கும் கொடுப்பது மிக நல்லது. மன ரீதியாக மன அழுத்தம் உள்ளவர்கள்,
ஹெச்ஐவி கிருமி தொற்று உள்ளவர்கள் இந்த மாதிரி மாத்திரை சாப்பிடும்போது குழந்தைகள் டாக்டரின் அறிவுரைப்படி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய அவசியத்தை தெரிந்து கொண்டு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு ஹெச்ஐவி கிருமி தொற்று இருக்குன்னா ஹெச்ஐவி கிருமி அந்த வைரல் லோடுன்னு சொல்லுவாங்க. வைரல் லோடு கம்மியாக இருக்கும் போது ஒரு சில நேரங்களில் தாய்ப்பால் கொடுக்க தான் சொல்கிறோம். வைரல் லோடு இவ்வளோ அளவுகளுக்கு மேலாக போகும்போது தாய்ப்பாலை தவிர்த்து கொள்வது நல்லது. மஞ்சக்காமலை இருக்கும்போது பால் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அது வந்து தாய்க்கு மஞ்சக்காமலை இருக்கும்போது இல்லை குழந்தைக்கு? தாய்க்கு மஞ்சக்காமலை இருக்கும்போது. தாய்க்கு மஞ்சக்காமலை அது வந்து எல்லா இதுக்கும் பொருந்தாது. நம்ம ரத்த இது லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு அந்த தருணத்தில் பார்க்கணும். நம்ம எல்லா கிருமிகளும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்குற காமாலையிலே ஹெப்படைட்டிஸ் ஏ இருக்குது, ஹெப்படைட்டிஸ் பி இருக்குது, ஹெப்படைட்டிஸ் சி, அந்த வைரஸினுடைய சிவியாரிட்டி எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான் நம்ம ஃபீடிங் பண்ணலாம். உங்கள் உடல் ரீதி அந்த நேரத்தில் எப்படி இருக்குது, மன ரீதி எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து கொடுக்கலாம். பட் ஆஸ் சச் ஹெப்படைட்டிஸ் இஸ் நாட் அ கான்ட்ரா இண்டிகேஷன். தவிர்த்துக்கணுன்ற அவசியம் கிடையாது.